இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, the nicotine contents in 2 random samples of tobacco are given below. Sample 1 21, 24, 25, 26, 27, sample 2 22, 27, 28, 30, 31, 36. Can you say that 2 samples came from the same population? தான் கொடுத்துட்டாங்களா. 2 samples 2 samples, அதாவது எஃப் டெஸ்ட்டும் டி டெஸ்ட்டும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் இதுதான் வந்து சம்மு. இந்த மாதிரி சம்மும் கேட்பாங்க, உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். அது எப்படி ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு உங்களுக்கு இந்த சம் மூலமாக நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே we have to verify that the 2 samples have been drawn from the same normal population. We use the F test. அதாவது 2 சாம்பிள்ஸ் 2 சாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 சாம்பிள்ஸையும் நம்ம எழுத போகிறோம். சரியா, சேம் நார்மல் பாப்புலேஷன், அதனால் நம்ம வந்து எஃப் டெஸ்ட்டும் டி டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது அப்படியே எழுதிக்கோங்க. எல்லா சம்முக்குமே இது காமனானது தான். அதுக்கடுத்து நல் ஹைபாத்தசிஸ், இதுவும் எல்லா சம்முக்கும் காமனானது தான். ஹச் நாட், the 2 samples are drawn from the same normal population. இதில் என்ன எழுதுவோம், இது எஃப் டெஸ்ட்டுக்குள்ளது. சரியா, இது எஃப் டெஸ்ட்டுக்குள்ளது, இது வந்து டி டெஸ்ட்டுக்குள்ளது. அந்த லிங்க்கை பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். சரியா, சிக்மா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர்டு, இது மியூ 1 ஈக்குவல் டு மியூ 2. அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், இது வந்து எஃப் டெஸ்ட்டுக்குள்ளது, இது வந்து டி டெஸ்ட்டுக்குள்ளது. சிக்மா 1 ஸ்கொயர்டு நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர்டு, மியூ 1 நாட் ஈக்குவல் டு மியூ 2. சரியா, அடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 0.05, ரெண்டுக்கும் காமன் தான் இது. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து இந்த 3 மட்டும்தான் காமன். அதுக்கடுத்து வந்து நம்ம எஃப் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்து டி டெஸ்ட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு எஃப் டெஸ்ட் எழுத போகிறோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ். எஃப் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் நம்ம இந்த இடத்துல வந்து வேரியன்ஸ், பாப்புலேஷன் வேரியன்ஸ் எழுதுவோம். சரியா, இவன் என்ன கொடுத்துருக்காங்க, n1 ஈக்குவல் டு n1 என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. n2 1 2 3 4 5 6, இந்த கவுண்ட் தான் n1 n2. 1 2 3 4 5, 1 2 3 4 5 6. சரியா, அப்போ n1 ஈக்குவல் டு 5 எழுதிக்கோங்க, n2 ஈக்குவல் டு 6ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இது ஃபார்முலா வந்து அந்த லிங்கை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஃபார்முலா அதிலே கொடுத்துருக்கேன். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் பை n1. சம் ஆஃப் எக்ஸ்னால் இந்த கொடுத்துருக்காங்க 21, 24, 25, 26, 27. இந்த 5 வேல்யூவையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணும். 5 வேல்யூவும் ஆட் பண்ணால் 123 டிவைடட் பை 5 வருது. ஆன்சர் வந்து 24.6 வருது. அதுக்கடுத்து ஒய் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த இருக்குது 1 2 3 4 5 6. இந்த 6 சம் ஆஃப் ஒய் பை n2, அந்த 6 வேல்யூவையும் ஆட் பண்ணால் 174 வருது. 174 டிவைடட் பை 6